ஜூனியர் ரோல்ன்றதுனால மேசிவ் பே கட். இதில் வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எஸ், ஐ ஹேவ் டேக்கன் அ மேசிவ் பே கட் அண்ட் ஒரு ஸ்டெப் டவுன் தான் எடுத்திருக்கேன். பட் என் பசங்களை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பீரியடில் வந்து என்னால் ஒரு 10 to 12 தடவை தான் பார்க்க முடியும். லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் வந்து எப்போதுமே போயிடும் கம்ப்ளீட்டாக அப்படின்றது கிடையாது. சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஒரு ப்ராப்ளம்லேருந்து இன்னொரு ப்ராப்ளம். பட் ஆனால் when it comes to ego versus practicality இல்லைங்க, எனி டே ப்ராக்டிகாலிட்டி வின்ஸ். இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன். ஹலோ கைஸ், வெல்கம் டு சிட்டி 5. வேலை கிடச்சிருச்சுங்க. பட் அதுக்காக நான் கொடுத்த ப்ரைஸ், என் ஒய்ஃப் பசங்க எல்லாரையும் சிட்னியில் விட்டுட்டு பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல தனியாக இருக்கேன். எப்படி 4 நாள் எக்ஸ்ட்ரா கிட்டதுனால, வெறும் 4 நாள் எக்ஸ்ட்ரா கிட்டதுனால எனக்கு ஏன் ஒரு ஜாப் வந்து என் கையை விட்டு போச்சு, அது எப்படி என்னை இன்னொரு கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போச்சு, அப்புறம் ஏன் ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணி நான் ரிஜெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஏன் நான் இப்போ ஸ்டெப் டவுன் எடுத்தேன், இத்தனை கிலோமீட்டர் தள்ளி எங்கே இருக்கேன், வேர் டு ஃப்ரம் ஹியர், என்னோட 2 பிகெஸ்ட் லெசன்ஸ் இந்த ஹோல் ப்ராசஸில் என்ன, இது எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு இட். Like this, nobody can't go slow. I gotta hit that body. I'm the top. ஸோ சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியிலேருந்து நம்ம பயங்கரமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோலுக்கே வந்து நமக்கு ஒரு இன்டர்வியூ வருது. இன்டர்வியூ வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுறோம். 2 ரவுண்டு முடிஞ்ச உடனே வந்து வேர்பல் ஆஃபர் வேற கொடுத்துட்றாங்க. ஃபோன் பண்ணி வி வுட் லைக் டு செலக்ட் யூன்ட்டாங்க. நம்ம பயங்கர ஹாப்பி. என்னடா நம்ம நினச்ச அளவுக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை போல, ஒரே மாசத்துல வேலை கிடச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு மாதிரி செட்டில் ஆகிட்டோம். அங்கே ஒரே ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா நம்ம வந்து 2வது பையனை வந்து அப்போ நம்ம டே கேர் 5 days போடலை. ஏன்னா நாங்கள் கிடைக்கவும் இல்லை. ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அப்போ ஸ்பெண்ட் பண்ண வேணாமே, நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஒரு சேலரி தானே இருக்கும் சொல்லிட்டு நம்ம அப்படி வச்சிருந்தோம். அப்போ இப்போ சடனாக வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ 5 நாள் ஆஃபீஸ் வரணும். அது வந்து போக வரவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.25 மணி நேரம் வருவே. ஸோ 2.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்போ டக்குன்னு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். டே கேர் வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் பிஸியாக எல்லாமே ஃபுல்லாக இருந்ததுனால டக்குன்னு கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு ஒரு 4 வாரம் டைம் கேட்டிருந்தேன். யூஸ்வலாக 4 வாரம் தான் வந்து இங்கே சிட்னிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் பீரியட். ஸோ அப்போ அவங்க கேட்டாங்க, உனக்கு தான் வேலையே இல்லையே, நீ உடனே ஜாயின் பண்ணலாம்ல, எங்களுக்கு உடனே ஆள் வேணும். நான் சொன்னேன், இல்லைங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபேமிலியை இந்தியாவிலேருந்து வர வைக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை டே கேர் வந்து வேற எங்கேயா தள்ளி போய் பிடிக்கணும், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நான் திரும்ப கம் பேக் டு சொல்லிட்டு HR என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன சொல்றாங்க, we can give you 2 weeks அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 2 weeks அவங்க சொல்றாங்க, நான் 4 weeks கேட்கறேன் இல்லையா, ஸோ நடுவில் வந்து 3 weeks அப்படின்னு நம்ம வந்து புஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், 4 நாள் தான் எக்ஸ்ட்ரா அந்த 3வது வாரம், ஏன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துச்சு அப்போ. ஸோ அப்போ 4 நாள் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கறோம், பெரிய விஷயம் இருக்காது, எனக்கு ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படி சொல்லி நம்ம கேட்டோம். இதுல ஒரு பெரிய நெகோசியேட் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, நம்ம கேட்போம். அப்படி இல்லைன்னு வந்து சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி, அப்போ நம்ம 2 வாரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல நான் அப்படி கேட்டேன். அப்புறம் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எதுவுமே ரெஸ்பான்ஸே வரல. அதுக்கப்புறம் நம்ம மெயில் அனுப்புறோம், திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க, இல்ல we offered it to someone else. பெரிய ஷாக்குங்க எனக்கு. உண்மையிலே வந்து நான் ஒரே மாசத்துல வேலை கிடைச்சிச்சு, எல்லாம் சார்ட்டட் நினைச்சிட்டு இருந்தபோது திடீர்னு பார்த்தா என்னடா பண்ணியிருக்கோம், என்னடா 4 நாள் எதுக்குடா எக்ஸ்ட்ரா கேட்டா 4 நாள் ஒரு ஆஃபர் போச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட் அந்த பாயிண்ட்ல. அப்போ ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. ஒரு பக்கம் இப்படி ஒரு தாட், இன்னொரு பக்கம் வந்து நம்மள 5 நாள் வேலைக்கு வர சொல்றாங்க, இப்போ டிராவல் டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ்ல I was not very comfortable. அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இல்ல, பட் அந்த கல்ச்சர் வைஸ் I was somehow not comfortable. ஒரு பக்கம் வந்து இது ஒரு வேலை நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுனாலும், வேலை இல்லாத போது ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதான்னு இருக்கிற டைம்ல வந்து கிடைச்சதை நம்ம இப்படி லூஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளா விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஸோ I was torn between these 2 parts. நெகோஷியேட்டே பண்ணக்கூடாது அப்படின்றது இல்ல, பட் ஆனால் நமக்கு லெவரேஜே இல்லை அந்த டைம்ல, நமக்கு வேலை தேவை. லெவரேஜே இல்லாத போது நம்ம வந்து நெகோஷியேட் அந்த மாதிரி புஷ் பண்ணி பண்ணது வந்து was a mistake. பட் ஓகே, ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து I told myself, ஓகே ஒரு மாசத்துலயே நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஸோ நமக்கு திரும்ப அப்ளை பண்ணிட்டே இருந்தா இன்னொன்று கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டை விட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நம்ம வரோம். அப்புறம் பார்த்தா டெட் சைலன்ஸுங்க. அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம், எதுவுமே ஆகல. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐ குவிட் மை ஜாப் வீடியோலயும் நம்ம சொல்லியிருப்போம், புதுசா யாராவது நம்ம ஒரு பார்ட்டியில பாக்குறோம்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. பட் ஆல்ரெடி பழகினவங்களும் வந்து ஜென்ரலா வந்து அவங்க யாரையும் தப்பு சொல்லல, பட் ஆனா ஜென்ரலா வந்து நம்ம எங்கேயாவது போறோம்னா உங்க ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம தளபதி கூட ஒரு ஆடியோ லான்ச் சொல்ல பாருங்க, இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலனா மூஞ்சியே காமிச்சு கொடுத்துருன்ற மாதிரி, நம்ம போய் சொன்னா நம்ம மூஞ்சியே காமிச்சு கொடுத்துரும் அந்த மாதிரி வந்து. ஆனா எல்லார்கிட்டயும் என்கிட்ட போயிட்டு நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து வேலை இல்ல, சம்பளம் இல்ல இப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்ல, பிளஸ் புலம்புறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்ல. பட் அட் த சேம் டைம் போய் சொல்றதும் வந்து will be very difficult to keep up that in the face. பட் யாராவது கேட்பாங்க எப்படி ஒர்க் போகுதுன்ற போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதோட என்னன்னா, இப்படி கேட்கும் போது எனக்கு திடீர்னு மெமரி வந்து எங்க போகும்னா, 4 நாள் எக்ஸ்ட்ரா கேட்டியாடா, 4 நாள் எக்ஸ்ட்ரா கேட்டியாடா, பேசாம அந்த வேலை எடுத்துக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சொசைட்டி we live in. நம்ம எல்லாரையும் தான் சொல்றேன், என்னையும் உட்பட தான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் எனிவேஸ் மூவிங் ஆன், நம்ம வந்து we have to move on இல்லையா. ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நமக்கு வந்து சிட்னில தான் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் நம்ம வந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லா அப்ளை பண்ணக்கூடாது, எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ண போறோம் அதெல்லாம் 2வது, முதல்ல இன்டர்வியூ ப்ராக்டிஸ் அது வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பெர்த், அடிலைடு, பிரிஸ்பேன், டாஸ்மேனியா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சிட்டி ஸ்டேட் எல்லாத்துலயும் நம்ம அப்ளை பண்றோம். அப்போ அப்ளை பண்ண
நத்திங். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கார் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன். சடனாக வந்து ஒரு நியூசிலாந்து நம்பர்லேருந்து ஒரு கால். ஒரு HR ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஜூனியர் ரோலை சொல்கிறாரு, ப்ராசஸ் ரோல். அது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம பண்ண கேட்டகரி, அதுக்கும் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், ஆமாம் ஆக்லாண்ட் பக்கத்தில் தானே அப்படின்னு குத்து மதிப்பாக அடிச்சு விட்டேன். அதான் உண்மை. உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா இது வந்து 2.5 மணி நேரம் சவுத் ஆஃப் ஆக்லாண்ட், இது வந்து ஒரு ரிமோட் டவுன், அதனால தான் வாஸ் கியூரியஸ் அஸ் டு ஏன் நீ சிட்னிலேருந்து அப்ளை பண்ணுறேன்னொன்னே என்னங்க சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஸ்டெப் டவுன் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பெட்டராக வேணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அடிச்சு விட வேண்டியதாக இருந்துச்சு. பட் எனிவேஸ் வந்து அவர் வந்து நல்ல மனுஷன், நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் அதை சொன்னேன். அவரும் அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஐ தாட் ஓகே சரி என்னதான் வருதுன்னு பார்ப்போம், அவுட் ஆஃப் தட் சேலரி என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம அட்டன் பண்ணுறோம், நல்லா போச்சு. செகண்ட் ரவுண்ட் நம்ம அட்டன் பண்ணுறோம், இன்க்ரெடிபிளி டஃபாக இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்ட் 2 ரவுண்ட் தான் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. 2வது ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஐ தாட் ஓகே ரிமோட் டவுனுக்கு இதே மாதிரி ரவுண்டில் நம்மளை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்க கண்டுபிடிக்கணும். விச் இஸ் கோனா பி டிஃபிகல்ட். ஸோ ஐ வாஸ் a bit confident. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு 3வது ரவுண்ட் வந்து ஒரு ஆப்டிடியூட் பண்ணுங்கன்னாங்க. அதையும் நம்ம நல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னாரு, we want you to come here ன்னாரு. ஓகே நான் வந்து ஆஃபர் மாதிரின்னு நினைச்சேன். அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல இது வந்து ஆஃபர் கிடையாது, இது ரிமோட் டவுன் அப்படின்றதுனால நீ வந்து இங்க வந்து ஒரு நாள் வந்து உன் மேனேஜரோட ஸ்பெண்ட் பண்ணி இந்த மைனிங் சைட் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீ ஃபீல் பண்றன்னு நீயும் பாரு, நாங்களும் வந்து நீ கரெக்டான ஃபிட்டான்னு பாக்குறோம்னு சொன்னாங்க. ஏன் சொல்றீங்க இன்னொரு கண்ட்ரிக்கு இன்டர்வியூக்கு போறதா அப்படின்ற மாதிரி பசில் இருக்கும்போது அவர் உடனே சொன்னாரு, இல்ல நாங்களே வந்து உனக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ், அகாமடேஷன், காருக்கான காஸ்ட் எல்லாமே நாங்களே வந்து கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னார். இது என்ன புது இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா இருக்கே அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்றேன். அவங்க சொன்னாங்க, என்ன திஸ் இஸ் நாட் பிராக்டிகல் அட் ஆல், எப்படி இன்னொரு கண்ட்ரில போய் நம்ம இங்க இருக்கிற கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் தீக்கிறதுக்காக நம்ம வேற ஏதோ கண்ட்ரிக்கு போய் நீ அதுக்கப்புறம் அங்க இருந்து நாங்க இங்க இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பஸ்லிங் சிச்சுவேஷன். அப்போ நான் சொன்ன மாதிரி அப்ப இருந்த மென்டாலிட்டிக் அண்ட் மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வந்து ஐடியல்ல தேடல, நம்ம வந்து ஏதாவது கேஷ் ஃப்ளோக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்ததுனால பிளஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி ஓகே நம்ம போய் நியூசிலாண்டையும் பார்த்த மாதிரி ஆச்சு அந்த இடத்த அப்படின்னு சொல்லி நம்ம நார்த் ஐலாண்ட் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகேன்னு சொல்லி நம்ம போறோம். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும், ஒரு நாள்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு ஃபியூ மோர் டேஸ் கொடுங்க, அந்த ஃபியூ மோர் டேஸ்க்கான அகாமடேஷன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க பார்த்துங்கன்னு சொன்னேன். தே செட் ஓகே. அப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆக்லாண்ட் போய் அங்கேருந்து கார் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ரிமோட் டவுனுக்கு போய் அங்கே இருந்து ஆளுங்களெல்லாம் பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நல்ல கம்பெனி, நல்ல டீம் எல்லாமே இருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 9 day fortnightly ஒர்க்கிங், அதாவது எவ்ரி செகண்ட் ஃப்ரைடே வந்து நமக்கு ஆஃப். அப்போ வந்து 3 நாள் சிட்னிக்கு வரது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்லாம் வேற சொன்னாங்க. ஈவன் தோ இட் வாஸ் a junior role, ஏன்னா யாரும் அந்த ரிமோட் டவுன் போறது இல்லைன்றதுனால. அப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிட்னி வந்துடுறோம். வந்துட்டு அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்றோம். பண்ணிட்டு ஓகே நம்ம கொஞ்சம் சேலரி ஜாஸ்தி கேட்கலாம், நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணி பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு லெவலுக்கு தான் தருவேன், அதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம், நம்பர்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இது எனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னா எல்லாமே முன்னாடியே தெரியாது. ஒரே ஒரு சிக்கல் இருந்துச்சு, என்னன்னா அதுல வந்து ஷேர்ட் அகாமடேஷன் அந்த ஊர்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப லிமிடெட் தான். ஸோ அப்போ ஃபுல் வீடு நானே ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது $600-700 வாரத்துக்கு அதுலேயே வந்துச்சுன்னா இட்ஸ் a big expense. So that tanked the whole deal. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இன்னொரு கால். இது எங்க இருந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஆக்லாண்ட்ல இருந்து 3 மணி நேரம் நார்த் ஆஃப் ஆக்லாண்ட். இந்த மாதிரி ரிமோட் பிளேசஸ்ல தான் நமக்கு வந்து கால் வருது. அதுவும் நான் வந்து தேடி அப்ளை பண்ணலாம், அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்லாண்டுன்னு சர்ச் பண்ணி பண்ணதில்ல, இது வந்திருக்கு, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரோல். சரி ஓகே இது மேனேஜர் ரோல் தான் சொல்லிட்டு நம்ம அந்த இன்டர்வியூஸை கொடுக்குறோம். அப்போ அது 2 ரவுண்டு போகுது. 2வது ரவுண்ட் முடிஞ்சோன்னா அவங்க உடனே வெர்பல் ஆஃபர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு 6 to 8 வாரம் கொடுங்க, நான் வந்து ரீலோகேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எனக்கு வந்து ஒரு ஹோப், ஏதாவது ஆயிடாதா அந்த 6-8 வாரத்துக்குள்ள வந்து நம்மளால சிட்டில ஏதாவது ஒரு வேலை எடுத்துட முடியாதா அப்படின்னு. ஸோ அப்போ என் வைஃப் வந்து இன்னும் ஃபுல்லா கன்வின்ஸ்ட் ஆகல. பட் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் தி அதர் ரோல் இன் நியூசிலாந்து, பட் நாட் as much as what I was earning before. It is still a big pay cut, but okay நம்ம வந்து ஏதாவது ஒன்று எடுத்துருவோம், அதுக்கப்புறம் கூட திரும்ப வந்துக்கலாம் கண்ட்ரிக்குன்னு சொல்லி மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிடுறோம். இப்போ என்ன அது இந்த 7-8 வீக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேப்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டிங் என்ன நடக்குதுன்னா, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஒரு மேனேஜர் ரோலுக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு அந்த ரோல் வந்து உனக்கு கிடைக்கல, பட் ஆனால் ஒரு ஜூனியர் ரோல் வந்து ஒரு அனலிஸ்ட் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வந்து இன்ட்ரெஸ்டடான்னு கேட்குறாங்க. ஓகே நியூசிலாண்டுக்கு நம்ம போறதுக்கு பதிலா ஒரே கண்ட்ரில இருந்தா பரவாயில்ல, ஈவன் தோ இட்ஸ் a junior ரோல், ஏன்னா வந்து லாஜிஸ்டிக்ஸ், காசு, ஃபிளைட் டிக்கெட் இதெல்லாம் பார்க்கும்போது இது பெட்டரா தோணுச்சு. சரி முதல்ல இன்டர்வியூ கொடுப்போம்னு சொல்லி நம்ம இன்டர்வியூ கொடுத்து அது கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா ஓகே நம்ம வந்து ஒரே கண்ட்ரில இருக்கிறது இஸ் பெட்டர் தென் நியூசிலாந்து, ஏன்னா வந்து வேற கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் எடுத்து அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் கார்ல எல்லாம் போகணும். ஸோ சாட்டர்டே சண்டே பத்தாது வந்துட்டு போறதுக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணும், இந்த ரோலும் சரி அனலிஸ்ட் ரோலும் சரி நியூசிலாந்துல இருந்த ரோலும் சரி. அப்படின்ற பட்சத்துல வந்து கடைசியா இது வந்து எப்படின்னா நான் 8 வாரம் கேட்டிருந்தேன் இல்லையா நியூசிலாந்துல போய் சேர்றதுக்கு, 7வது வாரம் தாங்க இந்த ஆஃபர் கிடைக்குது எனக்கு. ஸோ கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன், பட் ரொம்ப நன்றி சொல்லி ஐ ஹேட் டு சே இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த அனலிஸ்ட் ரோல ஜூனியர் ரோல நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்.
பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க கிட்டயும் நம்ம என்ன பண்றோம்னா வந்து சடனா ஒரு 4-5 வாரம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம். இவங்களும் ஓகே நீ வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆற, சோ உனக்கு 4-5 வீக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுலயும் என்ன ஹோப்னா ஓகே ப்ரிப்பரேஷன் இருக்கு கண்டிப்பா, பிளஸ் வந்து இன்னொரு ஹோப் என்னன்னா வந்து ஏதாவது சிட்னில கிடைச்சிராதா அப்படின்ற போது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 வாரம் போகுது, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிக்கெட்டும் போட்டுட்டோங்க. ஸோ இந்த சிட்டிக்கு நம்ம வந்து டிக்கெட்டும் போட்டுட்டோம், ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சு, பேக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. சிட்னில நான் ஒரு 2 மாசம் முன்னாடி அப்ளை பண்ண ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல், அது வந்து வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க. அது 2 மாசத்துல அந்த பையனோ பொண்ணோ வந்து they left the job and then they left the company. So basically so அதனால வந்து இவங்க திரும்ப பழைய கேண்டிடேட்ஸ்க்குலாம் ரீச் அவுட் பண்றாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஆனஸ்டா சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் வந்து அடுத்த 10 நாள்ல சேரணும், உங்களால முடிஞ்சா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடிஞ்சதுன்னா பெட்டர், இல்லைனா நாங்க சேர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பனா சொல்லிடுறோம். அப்போ சொன்னோடனே இவங்க வந்து டக்குன்னு அந்த 2 ரவுண்டையும் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா போகுது, HR ரவுண்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அது செமையா போச்சு. அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட் சூப்பரா போச்சு. 3வது ரவுண்ட்ல வந்து டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரின்றாங்க நம்மள. இது வரைக்கும் எனக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சு இவ்வளோ நல்லா பண்ணிருக்கோன்ற ஃபீலிங் அந்த இன்டர்வியூ மாதிரி வந்ததே கிடையாது. அதுலயும் வந்து அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா சொன்னார் அப்படின்னா, there is no red flag in you mate, one of the best candidates for this role that we have interviewed so far. எப்படி உன்னை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைமே அந்த 2 மாசம் முன்னாடி உன் CV செலக்ட் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல, I can see yourself growing in the organization from this team to that team, இப்படிலாம் சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், அவ்வளவுதான் ஃபென்டாஸ்டிக். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, என் வைஃபும் பசங்களும் இந்தியால இருக்காங்க. இப்போ நான் வந்து பீட்சாலாம் வாங்கிட்டு படம்லாம் போட்டுட்டு என்ஜாய் பண்றேன். அடுத்த நாள் வந்து எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து ரிஜெக்டட் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷன்ன்றது ஒரு மேட்டருங்க, பட் ஆனா இன்னொன்னு என்னன்னா, மென்டலி நான் அந்த அனலிஸ்ட் ரோலுக்கு போறதுலன்னு செக் அவுட் ஆயிட்டேன். மென்டலி நான் வந்து இந்த ரோல் தான். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன, அட்வான்டேஜ் என்ன இந்த ரோல் கிடைச்சிருந்தா அப்படின்னா, இட்ஸ் 100% ரிமோட் ரோல் அண்ட் இட்ஸ் மேனேஜர் லெவல் ரோல். சோ நான் நினைச்சேன் ஓகே நம்ம வந்து ஜூனியர் லெவலுக்கு போக தேவையில்ல, இதே லெவல்ல கிடைச்சிருச்சு, 100% ரிமோட், இங்க தான் இருக்க போறேன். பழைய ரோல் மாதிரியே இதுவும் ரிமோட், பட் பழையதுல நைட் ஷிஃப்ட், இதுல நைட் ஷிஃப்ட் கிடையாது. சோ ஹாப்பி டேஸ், எல்லாமே வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு மென்டலி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டேன், திடீர்னு பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. செம ஷாக். இப்போ சடனா ஐ ஹேட் டு மென்டலி ஸ்விட்ச் டு வேற ஸ்டேட்டுக்கு போறோம், வேற சிட்டிக்கு ஆஸ்திரேலியால போறோம், நம்ம காரை அனுப்பணும், பேக் பண்ணி முடிக்கணும், ஃபேமிலியை விட்டு போறோம் அப்படின்றது வந்து வாஸ் வெரி ஹார்ட் ஹீட்டிங் அந்த பாயிண்ட்ல. பிகாஸ் மென்டலி டக்குன்னு நம்ம மாறணும் இல்லையா, ஸோ அது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுக்கப்புறம் மென்டலி வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோன் பண்ணி இந்த ஊர்ல வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஹோட்டல் எங்க ரூம் இருக்கு, ஷேடோ அகாமடேஷன் என்ன கிடைக்கும் டக்குன்னு பார்த்து ஒரு மோட்டல் ரூம் எடுத்து டெம்பரரியா ஒரு ஸ்டே கிடைச்சிச்சு. கார்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி காரை ட்ரக்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன். பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்படின்றதுனால ஃபியூ வீக்ஸ் ஆகும் கார் வரதுக்கு, இன்னும் வரல. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தாங்க இருக்கேன். டார்வின்ன்றது நார்தர்ன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ல தான் இருக்கு. அது வந்து நார்த் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஒரு ரிமோட்டான பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கதான் இருக்கேன். இட் ஃபீல்ஸ் லைக் மறுபடியும் 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ஸ்டூடெண்டா ஸ்டார்ட் பண்ண மாதிரி தனியா ரூமை செட் அப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சின்ன த்ரூண்டு கிச்சன்ல குக் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இட்ஸ் ஆல்சோ ரிஃப்ரெஷிங் வியர்ட்லி. இதுல எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாத்தையும் பார்த்து பிளான் பண்ணி தான் சிட்னிக்கு போக முடியும். எவ்ரி 4 to 6 வீக்ஸ் ஒன்ஸ் தான் சிட்னி போக முடியும். ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட் பார்க்கணும். ஜூனியர் ரோல்ன்றதுனால மேசிவ் பே கட். இதுல வந்து க்ளோரிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எஸ், ஐ ஹேவ் டேக்கன் அ மேசிவ் பே கட் அண்ட் ஒரு ஸ்டெப் டவுன் தான் எடுத்திருக்கேன். பட் என் பசங்களை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா 1 year பீரியட்ல வந்து என்னால ஒரு 10 to 12 தடவை தான் பார்க்க முடியும். எவ்ரி 4 to 6 வீக்ஸ் வந்து ஒன்ஸ் போறதுனால அது நம்ம வந்து கரெக்டா பார்த்து டைமிங் பண்ணணும். ஸோ தட் இஸ் த டிஃபிகல்ட் பார்ட். am I happy, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா கேட்டீங்கன்னா, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையை சொல்லணும்னா. பட் எஸ், ஐ ஆம் கிரேட்ஃபுல். ஏன்னா நம்ம போன வீடியோலே சொல்லியிருந்தோம், குவிட் பண்ண ஜாப்ல அந்த வீடியோல பிளட் ப்ரெஷர் ஹையா போயிடுச்சு, செஸ்ட் பெயின் வந்துச்சு, நைட் தூக்கமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சம்திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் நத்திங். கஷ்டமான விஷயம்ன்றது வந்து ஓகே, பசங்க அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், என்னால் பார்த்துக்க முடியல, என் ஒய்ஃப் எல்லாரையும் தனியாக பார்த்துக்கிறாங்க பசங்களை அப்படின்னு நினைக்கும் போது எஸ், அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் ஹாப்பி. பட் சம்டைம்ஸ் எனக்கு தோணுங்க, லைஃப்ல வந்து ப்ராப்ளம் வந்து எப்போதுமே போயிடும் கம்ப்ளீட்டா அப்படின்றது கிடையாது. சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் டேக்ஸ் டிஃபரெண்ட் ஃபார்ம். ஒரு ப்ராப்ளம்ல இருந்து இன்னொரு ப்ராப்ளம். பட் ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலையை கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ண போறேன், சூப்பரா பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச மாதிரி சுத்தி பார்ப்போம், உங்க எல்லாருக்கும் காமிப்போம், நல்ல மக்களை எங்கேயும் நம்ம சந்திப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை தான் இப்போ நான் இருக்கேன். என்னை வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, ஏன் இவ்வளவு பெரிய பே கட் எடுத்து போற, ஏன் நீ வந்து ஒரு ஸ்டெப் டவுன் எடுக்கிற மேசிவா, சிட்னிலே வந்து நீ ஏதாவது ஆட் ஜாப்ஸ் கூட பண்ணி கூட நீ ஓரளவு சம்பாதிக்கலாமே, அதுக்கப்புறம் கிடைக்கும் போது ஃபுல் டைம் கிடைக்கிடுமே அப்படின்ற மாதிரி கூட கேட்டாங்க. பட் என்னன்னா, எனக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து, நம்ம லைஃப்ல என்னையே நான் சொல்லிக்கிறேன், அதாவது சின்ன வயசுல இருந்தே வந்து ஓகே நான் வந்து அனலிஸ்ட்ல இருந்து சீனியர் அனலிஸ்ட் போகணும், மேனேஜரா போகணும், மேலே போகணும், லேடர் மாதிரி க்ரோ ஆகிட்டே தான் போகணும் அப்படின்றத இன்னும் எப்போதுமே இருக்கும். பட் ஆனால் when it comes to ego versus practicality இல்லைங்க, எனி டே ப்ராக்டிகாலிட்டி வின்ஸ். இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன். ஆனால் நான் வந்து ஒரு பிரிட்ஜா தான் பார்க்குறேன். என் ஈகோ வந்து ஓகே நான் வந்து இன்னும் மேலே தான் போகணும், நான் மேனேஜராக இருந்தேன், சீனியர் மேனேஜராக போகணும், டேரக்டராக போகணுன்றது என் ஈகோ சொல்லுது. ஆனால் என் ப்ராக்டிகாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு என் பசங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும், இன்னைக்கு என் ஃபேமிலிக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக if I'm going to take a step down which is going to help my cash flow, I will definitely do that. Practicality is more important than ego அப்படின்றது I've realized. So this is where I am. நல்லா பண்ணுவோம், நல்ல மக்களை சந்திப்போம்,
லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற தாட் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னோட பிகஸ்ட் 2 lessons என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஜர்னியில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லெவரேஜ் வென் யூ நெகோஷியேட். ஸோ நாம வந்து 4 நாள் கேட்டோம், ஆனால் அந்த எந்த சுச்சுவேஷனில் கேட்டோம்னா நமக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாது. ஐ வாஸ் டெஸ்பரேட் ஃபார் அ ஜாப், வேலை கையில் இல்லை. அப்போ அந்த கம்பெனிக்கும் வந்து ஒரு அர்ஜென்ட்டான தேவை இருக்குது. அந்த இடத்துல போய் நான் புஷ் பண்ணியிருக்கிறது வந்து வாஸ் அ மிஸ்டேக். ஆனால் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஹிட் மை செல்ஃப் டூ ஹார்ட். அதாவது என்னடா இப்படி பண்ணிட்டோமே, ஒரு வேளை நம்ம நியூசிலாந்து போயிருக்காம இருந்திருப்போமோ, ஒரு வேளை நம்ம டார்வின் வராமல் இருந்திருப்போமோ, அந்த 4 நாள் நம்ம கேட்காம இருந்திருந்தா அப்படின்னு. பட் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ப்ரொலாங்கிங் தட் ஃபீலிங். ஸோ அதனால அதை கட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணணும். நம்ம லெவரேஜ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணணும், இல்லைனா we have to change our strategy, as simple as that. அது நம்பர் 1. நம்பர் 2, verbal offer is not an offer. கனவுலே வாழாதீங்க அப்படின்றது தான். ஸோ ஏன்னா நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஐ காட் ahead of myself and celebrated already. அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தோடனே ஓகே எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை நம்ம டார்வின் பிளானை அதுக்குள்ளே கேன்சல் பண்ணலை, கிடச்சிருன்ற நம்பிக்கையில். ஆனால் வந்து மைண்டில் மென்டலாக நான் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்களோட விளாடுறேன், அங்கே தான் இருக்க போகிறேன், எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சுன்றதுனா அந்த மென்டல் ரிஜெக்ஷன் தான் வந்து வாஸ் ஹார்டர். ஸோ அதனால வந்து டோன்ட் செலிப்ரேட் டூ early அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், ரேஸை முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுங்கன்னு. ஸோ டோன்ட் செலிப்ரேட் டூ early வாஸ் மை பிகஸ்ட் அனதர் லெசன். ஸோ வேர் டு ஃப்ரம் ஹியர் ஆனஸ்டாக தெரியாதுங்க. டார்வின் பிடிச்சி போய் இங்கேயே கொஞ்சம் நாள் இருக்கலாம், வேறு வேலை கழிச்சு சிட்னி போகலாம். பட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஐம் நாட் ஈவன் ஹேவிங் தி எனர்ஜி டு திங்க் அபவுட் இட். கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்வோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இப்போ இருக்கேன். இந்த வீடியோ நான் எதுக்காக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறது, சக்ஸஸை பற்றி பேசுறது, சொல்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப காமனுங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஓகே நம்ம வந்து பிஆர் கிடச்சிருச்சு, சிட்டிசன்ஷிப் கிடச்சிருச்சு, இல்லை வந்து ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், ஒரு டேரக்டராக ப்ரொமோட் ஆகிட்டோம், பெரிய லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை ஷேர் பண்ணதை செய்யலாம். பட் அதே சமயம் வந்து நான் 500 ஜாப் அப்ளை பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் இத்தனை நாளாக வெக்ஸாக உட்காந்துருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஸ்டெப் டவுன் எடுத்திருக்கேன் அப்படின்றத நிறைய பேர் பேசி நான் பார்க்கல. பட் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் பிகாஸ் எல்லாரோட ஜர்னியுமே வந்து அப்வர்ட்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் அப்வர்ட்ஸாக தான் போகணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து கீழேயும் வரலாம், சைட்லேயும் போகலாம். as long as we move forward, this step down is my way forward and I'm grateful and I'm happy about where I am now. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இந்த வீடியோவில் வந்து கிடச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேர் போய் சேரட்டும். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், அட்லீஸ்ட் ஈவன் 1 or 2 பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் I will be very happy. That is the motive. நீங்கள் ஒரு தமிழ் பர்சன் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஜர்னி, ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ப்ளீஸ் do reach out to me on this email ID. I would love to showcase your story to the world. Thanks for watching.